இப்போ நிர்மலா மேடம் வந்து ராகி வடை செய்கிறாங்க. ராகி வடை சரிங்களா. அடைன்றது வந்து நம்ம நார்மலாக தவாவில் போட்டு எடுக்கிறது அடை. இது வந்து எண்ணெய் போட்டு கடாயில் எண்ணெய் போட்டு நம்ம எடுக்கிறதுக்கு பேர் வந்து வடை. ஓகேங்களா. அதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு, வெங்காயம், கீரை, பச்சை மிளகா, உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு நீங்கள் இதை நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டணும் சரிங்களா. வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு நீங்கள் எண்ணெயை வச்சுட்டு, இப்போ ஹாட் பேனில் நான் எண்ணெயை வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ மேடம் வந்து போட போகிறாங்க. ஓகே, எண்ணெயில் போடுறோம். ஓகே, இப்போ பாருங்க தெரியுதுங்களா. இதுக்கு பேர் வடை. கேழ்வரகு மாவு வடை, ராகி வடை. ராகி வடை. ஓகே, இது நல்லா வருதுங்களா. இப்போ திருப்பி போடுறோம். நல்ல ஹெல்த்தியான உங்கள் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுக்கறதுக்கான ஒரு ஹெல்த் டிப்ஸ். ஏன்னா குழந்தைங்க வந்து இது ரொம்ப விரும்புவாங்க சரிங்களா. எல்லாருக்குமே வந்து எண்ணெயில் முழுகி டீப் ஃப்ரை மாதிரி கொடுத்தோம்னாக்கா ரொம்ப பேர் விரும்புவாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பக்கூடிய, குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க முதல் கொண்டு ரொம்ப விரும்பி எடுத்துக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. ஓகே, குழந்தைங்களுக்கு விரும்பக்கூடிய வடை. வாங்க சாப்பிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடை ரெடியாக இருக்குங்களா. ஓகே, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக உங்களுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ வடைங்களை நம்ம செஞ்சுருக்குறோம். ஏன்ஸில் இவ்வளோ வடையை செஞ்சுட்டு எண்ணெய் பாருங்கள். மெயினாக எதுக்காக நம்ம வந்து எண்ணெயை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னாக்கா, நார்மலாக உங்கள் வெசலில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடாச்சுன்னா எண்ணெய் திக்காகும் சரிங்களா. இதில் பாருங்கள் எண்ணெய் வந்து உங்களுக்கு எண்ணெய் மாதிரி விட்டோமோ அதே மாதிரி தண்ணியாகவே இருக்குது, திக்காக ஆகலை எண்ணெய். ஓகேங்களா. நம்ம சுட்டுட்டு பார்த்தோம்னா எண்ணெய் எப்படி இருக்கும் சரிங்களா, திக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்குது, கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகாது. எண்ணெய் வந்து திக்காக ஆகும்போது உங்களுக்கு கொலஸ்ட்ராலாக ஹை ஆகிறது, ஃபேட் ஆகிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஜீர்ணிக்காமல் போகிறது. பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு சோடா சாப்பிடணும், பெப்சி சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எண்ணெய் தோணும். உங்களுக்கு இதில் எண்ணெய் திக்காகாது, தின்னாகவே இருக்கும். இது ரொம்ப பெனிஃபிட். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து எய்ம்ஸில் மட்டும்தான் இந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியும் சரிங்களா. ஏன்னா அந்த பேஸ் டெக்னாலஜி சரிங்களா. அந்த பேஸ் வந்து வேகமாக ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த ஹீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதால உங்களுக்கு அந்த எண்ணெயோட தன்மையை 98 டிகிரிக்குள்ளே வச்சுருக்கிறதால எண்ணெய் தன்மை மாறவே மாறாது. எப்பவுமே 160 டிகிரிக்கு போனால் தான் உங்களுக்கு எண்ணெயோட தன்மை கலர் சேஞ்சஸ் ஆகும், எண்ணெய் வந்து திக்காக மாறும். அப்போ உங்களுக்கு கெடுதலாக உங்களுக்கு இருக்கும். இதில் எய்ம்ஸில் எண்ணெயை விட்டு நம்ம சமைச்சாலும் ப்ராப்ளம் இல்லை.